குட்டி கிருஷ்ணா சூப்பர். நைஸ் 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 நைஸ். வாங்க ராதே, வாங்க வாங்க இறங்கி வாங்க. ட்ரெயின் பாத்தியா? அது என்ன ஆதி பாக்குற? ட்ரெயின் பார்க்கலாம். ட்ரெயின்ல போறியா? ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும். அது பிறந்த 2 மாசத்துல ட்ரெயின்ல போலாம். ஆமா, ஆனா ஞாபகம் நினைவு தெரிஞ்சு இன்னைக்கு தான் போறான். எங்க போறீங்க ட்ரெயின்ல? என்ன ஊர் போறீங்க? சென்னை போறோம் ஆதி. சென்னை. எங்க ஆதி போறீங்க? ஆதி அப்பா நீங்க எங்க போறீங்க? சென்னை போயிட்டு. இன்னைக்கு என்ன டிக்கெட் கிடைச்சதா? ஃப்ரீயா? டிக்கெட் இருக்கு. ஆமா, இது புது ட்ரெயின் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு வீக் ஆஃப்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ட்ரெயின் டிக்கெட் நிறைய இருக்கு, அவைலபிலிட்டி நிறைய இருக்கு. இது வந்து டெய்லி ரன் ஆகுது. இப்பதானே அது கொஞ்ச நாளா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா மண்டேவும் தேர்ஸ்டேவும் கிடையாது, பாக்கி எல்லா நாளும் வீக்ல உண்டு. சரி ஓகே, ட்ரெயின் வந்தானே பாப்போம் ஆதியோட. டாடா bye. Hello friends, welcome back to our channel. How are you all? Hope you all doing good. இன்னைக்கு எல்லாரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, 1 day ட்ரெயின் ட்ராவல், ஒரு நாள் ரயில் பயணம் தான் பார்க்க போகிறோம். ஆதி வந்து பிறந்து 2 மாதத்தில் வந்து நம்ம ட்ரெயினில் வந்து அழைச்சிட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறமா அவனுக்கு நினைவே தெரிஞ்சு இப்போ ட்ரெயின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. பஸ்லேயோ இல்லை வந்து ஆட்லேயோ இல்லை ரைம்ஸில் எதில் வந்து பார்த்தாலுமே ட்ரெயின் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எக்ஸைட் ஆயிடுறான். ஸோ அதனால் நம்ம வந்து சடனாக ஒரு பிளான் சென்னை போகிறதா இருந்துச்சு. நம்ம ட்ரெயின்லேயே போயிடுவோம், அவனுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம். நம்ம டிக்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாள் பிளான் பண்ணோம். யூஸ்வலாகவே சென்னைக்கு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? இப்போ நான் வந்து நம்ம டிக்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த ட்ரெயினில். இது என்ன ட்ரெயின்னா தாம்பரம் ஸ்பெஷல் ஃபேர் வந்து இப்போ டெய்லியே ரன் ஆகிட்டுருக்கு. வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவும் தேர்ஸ்டேவும் மட்டும் இந்த ட்ரெயின் வந்து கிடையாது. மற்றபடி வந்து லோ காஸ்ட்லேயே வந்து 120 rupees தான் டிக்கெட்டு. நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். திருச்சியிலேருந்து சென்னை வரையுமே வந்து இந்த ட்ரெயின் வந்து டெய்லி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரெயினும் வந்து நீட்டாக தான் இருந்துச்சு. கிளீனஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான், நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் போன அந்த டைம் வந்து நல்ல ஒரு ரைனி கிளைமேட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். எதுக்காக நம்ம சென்னை வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோகுலாஷ்டமிக்காக தான் வந்திருக்கோம் அக்கா வீட்டுக்கு. ஸோ நம்மளோட வீட்டு குட்டீஸ்க்கு வந்து ராதே கிருஷ்ண வேஷம் வந்து போட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டு ராதே, எப்படி ரெடியாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் வந்து பாப்பு பார்த்தீங்கன்னா அழகாக கோஆப்ரேட் பண்ணா, செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பொட்டு வைக்கிறதுக்கு, நம்ம மேக்கப் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சித்தி எனக்கு இது செஞ்சு விடு, சித்தி செஞ்சு விடுன்னு சொல்லிட்டு அழகாக காட்டிட்டு இருந்தா. இது வந்து ரொம்பவே கஷ்டம்தான் இல்லையா? பிள்ளைங்க வந்து இப்போ மேக்கப் பண்ணுறது பெரிய சவால். ஆனால் சில கிட்ஸ் வந்து காட்டிடுவாங்க, அதே மாதிரி தான் இவளும். அவள் வந்து அழகாக சமத்தா பண்ணிக்கிட்டா. ஆனால் வந்து இவளை பண்ணி முடிச்சிட்டோம். ஆதிக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடலான்னு பிளான் பண்ணோம். அது சுத்தமாக அது வந்து கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. பொட்டெல்லாம் வச்சுருந்தோம், அது எல்லாத்தையும் அழைச்சிட்டு. ஸோ இப்போ எங்கள் அக்கா வந்து ஏதோ வந்து பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கே உட்காந்துருந்த எல்லாரையும் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ கிருஷ்ணர் ஏதோ ஓரளவுக்கு கிருஷ்ணராக இருக்கார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் படைச்சிட்டு கோகுலாஷ்டமி வந்து நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கோகுலாஷ்டமிக்கு ஸ்நாக்ஸ் வந்து நான் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து ஐயங்கார் ஷாப்பில் வந்து கோகுலாஷ்டமி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அந்த கிட்டே வந்து விற்றாங்க. ஸோ அதையும் நான் போகும்போதே வாங்கிட்டு போயிருந்தேன். அதில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் வந்து கிட்ஸுக்கு தேவையான வெண்ணெயிலேருந்து முறுக்கு, சீடை, அதிரசம், நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த கிட்டையும் நான் போகும்போது வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து அழகாக நம்ம கிருஷ்ணரை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடிட்டோம். வாசலில் வந்து அழகாக பாதம்லாம் போட்டு எங்கள் அக்கா வந்து கோலம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கிட் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த முறுக்கு, சீடை, அதிரசம் அது வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ பசங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு வந்து நீங்கள் கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டிங்களா என்ன அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எங்கள் வீட்டு ராதே கிருஷ்ணரோட கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். எங்கள் ராதே வந்து சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் வீடியோட எண்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இந்த ராதே கிருஷ்ணரோட கெட்டப்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிட்டு அந்த செட்லாம் வந்து எங்கள் அக்கா வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களோட புல்லாங்குழல் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ நான் இங்கேருந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் கரெக்டாக போனது வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ இவங்களுக்கு வந்து போயிட்டு மேக்கப் போட்டு நாங்கள் சாமிக்கு வந்து படைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த கிட்டெல்லாம் எங்கே வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையானவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ குட்டீஸ் வந்து நல்லபடியாக ஒரு ஆட்டம் போட்டு முடிச்சுட்டாங்க. ஆட்டம்லாம் ஆடி முடிச்சுட்டு மேக்கப்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராதை, நம்ம கிருஷ்ணர் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஒரு சைடு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேவே வந்து நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். நம்ம எமர்ஜென்சியாக போயிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு திரும்பி கிளம்பிட்டோம். போகும்போது ஜாலியாக இருந்துச்சு, வரும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு எம்டி ஃபீலிங்காக இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு வரும்போது அப்படிதான் இருக்கும் இல்லையா, லாங் டிஸ்டன்ஸ் வேறு. என்ன பண்ணுறது, நம்மளோட அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அம்மாவுக்கு போகும்போது கூட இருந்தாங்கள்ல, வரும்போது அங்கேயே இருந்தாங்க. அம்மா நெக்ஸ்ட் டே வர்றதா ஒரு பிளானு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே நைட்டே வந்து காரைக்கால் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயும் டிக்கெட் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம்னா, கிட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கிங்கில் போட்டாலுமே வந்து அப்பர் லோவர் அப்படி அப்பர் மிடில் போட்டுடுறாங்க. லோவர் இருந்தால் தானே வந்து நம்ம கிட்ஸ் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். நம்ம ஏஜை கன்சிடர் பண்ணி லோவரே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு ஒரு ஆள்கிட்ட மாற்றிக்கிட்டோம். அவங்க கொடுத்தாங்க, ஓகே. கொடுக்கலன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கும். ஸோ அது ஒன்று ட்ரபிளாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து நல்லபடியாக போயிட்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா. டாடா, பை பை, தேங்க்யூ.